Hi Karthik. சக்தி. So what are you doing now, Karthik? இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் நான் வந்து யூகேல செட்டில் ஆயிட்டேன். பட் உலகம் சுற்றும் வாலிபன் தான். உங்க பத்தி சொல்லுங்க. So now I'm a psychologist in Michigan. சாதாரணமா இருக்கிற ஒரு காலத்துல டிவி ஷோல வந்த மினி அங்கிள் ஆண்டியா மாறிட்டு நம்ம பண்றோம்ன்றது இல்லாம Hi Karthik. சக்தி எப்படி இருக்கீங்க? how many years has it been? எவ்வளவு வருஷம் ஆச்சு? எங்க எப்படி இருந்த நம்ம இப்போ எப்படி ஆயிட்டோம்? All life, family, settle down, work, right? எவ்வளவு ஜாலியா வெள்ள முடி வேற. Chennai, that was like long time ago. Pop Top was great and ஆமா, அது என்னது வின் டிவி, அது இன்னும் ஓடுதா என்ன அந்த டிவி? அதெல்லாம் முடிஞ்சு போய் பல காலம் ஆச்சு போல. TV வந்து இப்ப they have news channels, but they don't have those kind of like, you know, like back then on this SS Music vibe they were coming up, but then they kind of அந்த SS மியூசிக்கே வந்து அந்த காலத்தோட அந்த MTV சேனல் வியோட காப்பி. இப்போ அதுவும் போச்சு. இப்போலாம் அந்த ஒரு அந்த யங் என்ன சொல்றது, அதான் இந்த காம்படிஷன்ல நடக்கும் அடுத்த ரேடியோ டிஜே யாரு, ஆர்ஜே, எம்ஜே, இப்படி எல்லாம் ஆரம்பிச்சாங்களே, அது ஒரு காலம் இருந்துச்சு. ஆல் சேஞ்ச். ஆமா, சில மாற்றங்கள் உள்ள, சில மாற்றங்கள் வெளியில, சில இடத்துல மாற்றங்களே இல்ல. So what are you doing now, Karthik? இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் நான் வந்து இந்தியா விட்டு இப்போ யூகேல செட்டில் ஆயிட்டேன். பட் உலகம் சுற்றும் வாலிபன் தான். ஸோ அங்கங்க சுத்தின்னு இருப்பேன், எங்க வேணாலும் போயிட்டு இருப்பேன், டிராவலிங் பண்ணிட்டு இருப்பேன், மீட்டிங் நியூ பீப்புள், மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம். பட் ஆல்வேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இந்தியாவிலேருந்து ஒரு இந்தியன் எடுத்துடலாம், நான் இந்தியனுக்குள்ளேருந்து இருக்கிற இந்தியாவை நீங்க எடுக்கவே முடியாது. That's right. ஸோ ஆல்வேஸ் அந்த ஒரு சென்ஸ்ல பார்த்தாக்க எனக்குமே வந்து ஹிந்தியில சொல்ற மாதிரி ஃபிர் பி தில் ஹே ஹிந்துஸ்தானி, எனக்குமே இதே வந்து இந்தியா தான். உங்க பத்தி சொல்லுங்க. How has your journey been? It's been pretty cool. Like, you know, I kind of got married, settled down, which is not normal for me, but anyways, it happened. Now I'm a psychologist in Michigan, so busy with work. I see a lot of patients. I love listening. You know, even when we did Popped Up, I did a lot of listening and you did a lot of talking, so you know, it kind of carries over. So yeah, life is cool. I'm starting to travel more too, and I'm trying to be back in Chennai a lot, and then which is why I thought, you know what, I have to get back in touch with my roots. You know, go back to doing what you know I used to do, which is like being on the TV, on the camera, you know. இப்போ என்ன ஆச்சு, 20 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இப்போ மீட்டிங் பண்ணிட்டு நம்ம வந்து என்னமோ வந்து சோ எப்படி இது ஆரம்பிச்சதுன்னு லெட்ஸ் டெல் த நேயர்கள் கிட்ட சொல்லலாமே. என்னன்னா, நீங்க நம்மளுக்கு வந்து மியூச்சுவல் கான்டாக்ட் வந்து என்னோட தங்கச்சின்னு நினைக்கிறேன், என் சிஸ்டர் ஜோத்ஸ்னா தான் நமக்கு கான்டாக்ட். நீங்க அவங்க ஃப்ரெண்டு அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவங்க என் தங்கச்சி. ஸோ நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணிட்டு என் கான்டாக்ட வாங்கி, அப்புறம் நீங்க யூஎஸ், நான் வந்து யூகே, ரெண்டு பேருக்கும் சென்னை ரூட்டு. அப்படி நம்ம வந்து திருப்பி ரெண்டு பேருக்கும் இப்ப ஃபேமிலி எல்லாம் வந்து நம்ம எல்லாம் வளர்ந்து போய் இப்போ வந்து திருப்பி நம்ம மீடியால டிவில வரதுக்கு ஒரு 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 அட்டெம்ப்ட், ஒரு ட்ரை அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம அந்த நமக்குள்ள அது ஒரு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி இல்லையா? Yes, Shakti and Karthik show. So number வந்து Karthik, the idea is we are going to choose a topic, hot topic, trending topic, but topic என்னவா வேணா இருக்கலாம், because நம்மளால சும்மா ஒண்ணுல மட்டும் we don't want to stick இல்ல, we want to talk about everything. மசாலாவா இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாமே இருக்கணும், ரைட்? எல்லாமே இருக்கணும். பாலிடிக்ஸ் இருக்கணும், ஆக்ஷன், ரொமான்ஸ், டிராமா, அதெல்லாம் கலந்து இருக்கணும். என்னன்னா ஊருக்கு போனா யாரும் வந்து நம்மள குத்திர கூடாது. ஏன்னா நம்ம ஊர்ல அதெல்லாம் வேற இருக்கு. இவங்க பத்தி பேசிட்டீங்க, அவங்கள பத்தி பேசிட்டீங்க, இவங்களுக்கு தலைவர்னு பேரு, அவங்களுக்கு தலைவின்னு பேரு, இது அதெல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல. இந்த இமோஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நம்ம பாட்டுக்கு ஜாலியா பேசி, அடுத்த வாட்டி நான் சென்னை ஏர்போர்ட்ல இறங்கி யாரா ஒருத்தர் வந்து என்ன ஏதாவது ஒண்ணு சொல்லி செஞ்சு, ஸோ நம்ம ஊர்ல அந்த உணர்ச்சி வயசுன்னு கொஞ்சம் ஜாஸ்தி, வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு. காரத்தை சாப்பிட்றோம் இல்லையா? பட் பேசலாம், ஜாலியா இருக்கலாம், அப்புறம் கமெண்ட்ஸை பார்க்கலாம். செருப்படி வேற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மன்னிப்பு எடுத்து விட்டுருவோம், அவ்வளவுதான். மனுஷருங்க சார் இரவா காமெடிக்கு தான் பேசினேன் அப்படின்னு. சினிமாவோட ரிவ்யூவை கொடுக்கறதுக்கே செருப்படி வாங்குறாங்க சில பேரு. எனக்கு பிடிச்ச ஸ்டார் பத்தி நீ கொடுத்த ரிவ்யூ தப்பா வந்துடுச்சு, நான் வந்து கோவப்படுவேன். ஸோ எதுக்கு நம்ம, பட் ஓகே, லெட் அஸ் ட்ரை. ஜாலியா பேசலாம். But ஜாலியா பேசுறதே வந்து we are going to analyze the topic scientific point of view, economic point of view, psychological point of view and spiritual point of view. Okay?
So you, Karthik, will handle scientific and economic point of அப்படியா? view, சரி. business point of view maybe. Yeah, and I'll take care of the psychological and spiritual points, right? So it's Okay. just going to be discussion, fun discussion. லெட்ஸ் டு இட். ஸோ இது வந்து இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. இது நம்மளோட இந்த வருங்காலத்துக்கு வர ஒரு யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்னா யாருக்குமே என்னன்னே தெரியாது. யூடியூபே அவ்வளோ பெருசு இல்லை. இப்போல்லாம் வரவன் போறவன் வந்து ஃபோன் எடுத்துட்டு ஃபோன்லயே யூடியூப், கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பாக்குறாங்க. டு யூ ரிமெம்பர் ஒரு 20 இயர்ஸ் ago நம்மலாம் உட்காந்து when we used to, அப்போலாம் இந்த மொபைல் போனே வந்து ஸ்கிரீன் டச்சே அப்போ அதுக்கப்புறம் தான் வந்துச்சு இல்ல. அப்போலாம் இந்த நோக்கியா தான் ரொம்ப ஃபேமஸ். Okay தான். கல்லு நோக்கியா. அது வந்து கிரவுண்ட்ல விழுந்துச்சுன்னா கிரவுண்ட் உடைஞ்சிரும், போன் உடையாது. அந்த மாதிரி இருக்கிற நோக்கியா தான். Right, பேட்டரி right. சார்ஜ் எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஓடும். ஸோ அப்போ இந்தியா விட்டது. இப்போ எல்லாம் டச் ஸ்கிரீன். இந்தியாவில போனா யார் வேணா வீட்டுல பால் கொடுக்குறவங்க பால்காரங்க எல்லாம் வந்து மொபைல் போன் எடுத்துட்டு வீடியோ எல்லாம் பாக்குறாங்க. உலகம் மாறி போச்சு. இன்ஃபேக்ட் இப்போ ஒருத்தர் சொன்னாங்க அவங்களுக்கு ஃபோன் நம்பரை டயல் பண்ணு அப்படின்னு. அந்த டயல் பண்ணு அப்படின்றது என்னன்னு, டயல்னாக்கே அந்த இப்படி சுத்துவாங்க அந்த போனை, அது பேரு டயலிங் த போன். Yes. அந்த டயல்னா என்னன்றது நிறைய பேருக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு, பசங்கன்னு சொல்றோம், நம்மளும் பசங்க தானே, அவங்களுக்கு தெரியலையா டயல்னா என்ன, பட்டன் அமுத்து தானே அது. நம்ம டயல் அந்த காலத்துல போன் இப்படி சுத்துறத டயலிங் த போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் இந்த பேசுற இந்த வார்த்தைகளே வந்து மாறி போச்சு. எஸ், நம்ம வீடியோ பார்த்த உடனே ஜென்சிஸ்லாம் யாரோ தாத்தா பாட்டி பேசுறாங்க நினைக்க போறாங்க. நம்ம அந்த போன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம், நோக்கியா அதெல்லாம். நான் வந்து ஒரு குழந்தையா இருக்கிற போது நம்ம இந்த எஸ்டிடி கால்னு ஒண்ணு பண்ணுவோம். அதாவது வந்து இப்போ தமிழ்நாட்டை வெட்டி இப்போ டெல்லி போன் பண்றீங்கன்னா, என் அப்பா ராணுவத்துல இருந்தாரு, ஏர்போர்ட்ஸ்ல. நமக்கு ஃபேமிலி வந்து இந்தியா முழுக்க இருக்கும். அப்போ வந்து நான் தமிழ்நாட்டுல இருந்து போன் பண்றச்ச வந்து நம்ம எஸ்டிடி காலை புக் பண்ணுவோம். அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு கால் பண்ணி இந்த குச்சியை பொறுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் புக் பண்ணி அவங்க திருப்பி வீட்டு கால், சார் உங்க கால் ரெடி அப்படின்னாக்க நம்ம கால் எடுத்து அப்போதான் நம்ம டெல்லி கிட்ட பேச முடியும், இல்ல பாம்பாய் கிட்ட பேச முடியும். இப்போ பாருங்க போன்ல இருந்து நம்ம, நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க, நான் எங்க உட்காந்துருக்கேன், யூஎஸ், யூகே, அங்க வந்து இந்தியா, அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இது ஒரு ஐ திங்க் நம்ம ஜெனரேஷன் ரொம்ப யூனிக் ஜெனரேஷன் டு பீ த்ரூ தட் ஃபேஸ். ஏன்னா இப்போ வர ஜெனரேஷன் தாண்டி போச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் அந்த பக்கம், நம்ம தான் செவர்ல இருக்கிற ஜெனரேஷன். We kind of know it all, so that's cool. So great, Karthik. So we'll start with. So அடுத்தபடி என்ன, இது இன்ட்ரோ வீடியோ. இதுக்கு அப்புறம் நான் இப்போ இங்க டிவில எல்லாம் வந்திருக்கேன், யூகேல, இந்தியாவில எல்லாம். அது நீங்க போட்டுருவீங்க. உங்களோட அப்பியரன்சஸ் எல்லாம் வேற கோத்து விட்டுட்டு நம்ம யாரு, நம்ம சாதாரணமா இருக்கிற ஒரு காலத்துல சின்ன டிவி ஷோல வந்த ஒரு பையனோ பொண்ணோ இப்போ ஒரு மினி அங்கிள் ஆண்டியா மாறிட்டு நம்ம பண்றோம்ன்றது இல்லாம நம்ம இப்போ கூட கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மோன்டாஜ் பண்ண போறீங்க இல்லையா, ஒரு வீடியோ போட்டு அப்புறம் பப்ளிஷ் பண்ண போறீங்க. Yes, we are going to do that, and people check us out and எங்களோட லைஃப் ஸ்டைல் பாருங்க. இருங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதோட சேர்த்து அந்த பெல் ஐகான் அமுத்திடுங்க. இதெல்லாம் நான் வீடியோல பார்த்து கத்தின்னு இருக்கேன். கார்த்திக் will do it. அந்த பாட் கார்த்திக். ஐயோ எவ்வளவோ என்ஜாய்மென்ட் போலாம். அடுத்த டாபிக் ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையான ருசியான டாபிக்கா எடுத்து நம்ம பேசுவோம். ஓகே சக்தி, நைஸ் டு ஸ்பீக் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சர் எதிர்பார்க்கலாம். ஏய் பை தி வே, இது வந்து சோஷியல் மீடியா யாராவது பாத்தீங்கன்னா என்ன மாதிரி டாபிக் நம்ம பேசணும் அப்படின்றது சக்தி பத்தி கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க, என் பத்தி கூகுள் பண்ணி பாருங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா டாபிக் பேசணும், அது ஈராக்கா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், இல்ல இப்போ புதுசா மூவி வருது ரஜினி கமல் எல்லாம் சேர்த்து, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்குன்னா சேர்த்து பேசுங்க, போடுங்க. நம்ம வந்து we'll pick up the topic and talk about it. Yes, for sure. Okay. Okay Sakti, take care. Bye. Bye Karthik. Take care. Bye bye.